ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி கிளாஸ் 9th ஹிஸ்ட்ரியோட செகண்ட் சாப்டரில் பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபெப்ரவரி ரெவல்யூஷன் இன் பெட்ரோகார்டு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருப்போம். ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்னாலே ஃபெப்ரவரி அண்ட் அக்டோபர் ரெவல்யூஷன் சேர்ந்து தான் ரஷ்யன் ரெவல்யூஷன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெப்ரவரி ரெவல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1917 பெட்ரோகார்டில் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பனிமூட்டம் வந்து ஏற்படுது அந்த வின்டர் டைமில். பனிமூட்டம்னா நார்மலாகவே இல்லை, ரொம்ப ஹெவியான அளவுக்கு இருக்குது. அதாவது ரோடுகள்லேயோ அங்கே உள்ள வீடுகள்லேயோ வந்து ஸ்னோ வந்து ஃபார்ம் ஆகிற அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் எப்படி இருந்தது அப்படின்னா அந்த வின்டர் இருந்தது. அதே டைம் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா ஃபுட்டோட அந்த தட்டுப்பாடுமே வந்து ரொம்ப அதிகமாகுது. 1917 நம்ம வந்து ப்ரீவியஸாகவே பார்த்துருப்போம் அதோட ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து வின்டர் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆகுது. அங்கே உள்ள பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபுட்டு கிடைக்காத அளவுக்கு வந்து போகுது. அவங்களாட்டி வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா இந்த நிலைமை வந்து அவங்க தாங்கிக்க முடியல. ஃபஸ்ட்டு இந்த சிட்டி வந்து எப்படி இருக்கும், அதாவது பெட்ரோகார்ட் சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அதோட சென்ட்ரலில் வந்து ஓகே அங்கே வந்து ஒரு ரிவர் ஒன்று இருக்குது. இந்த ரிவரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவா. ஓகே, இப்போ ஒரு ரிவர், இதோட ரைட் சைடு இதோட லெஃப்ட் சைடு அப்படின்ட்டுன்னு ரெண்டு சைடாக வந்து இந்த சிட்டி வந்து பிரிஞ்சிருக்கும். இப்போ இதோடைய ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ் இருக்கும் இந்த சைடில். இப்போ ஃபேக்ட்ரிஸ் இருந்தது அப்படின்னாக்கா இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸுடைய குவார்ட்டர்ஸும் இங்கே இந்த சைடு தான் இருந்தது. அப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான எல்லா விஷயங்களும் இந்த லெஃப்ட் சைடு தான் இருந்தது. அதாவது இது கொஞ்சம் ஃபேஷனபிள் ஏரியாவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து அப்போ உள்ள கிங்கோடைய அந்த பேலஸாக இருக்கட்டும், இந்த அஃபிஷியல் பில்டிங், அதுக்கப்புறம் அந்த வின்டர் பேலஸ். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னாக்கா அந்த இப்போ எல்லாருமே இங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த பார்லிமெண்ட், அந்த டூமா அப்படிங்கிறதும் இங்கே தான் வந்து இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போ சிட்டி வந்து இந்த அளவுக்கு, அதாவது ரைட் சைடு வந்து இவங்க, லெஃப்ட் சைடு இவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லே அவுட் வந்து அப்போ வந்து இருந்தது. 1917 இப்போ இது ரொம்ப இந்த இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆனோன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த ஆல்ரெடி வந்து நம்ம இந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருந்தாங்கல்ல அந்த ஒர்க்கர்ஸ், அவங்க எல்லாமே ஃபெப் 22 வந்து எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைட் பேங்குக்கு வராங்க. ஏன்னா அந்த சைடில் தான் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வின்டர் பேலஸ் அங்கே தான் இருக்குது, அஃபிஷியல் பில்டிங் எல்லாமே அங்கே தான் இருக்குது, அதுக்காக வராங்க. பட் அந்த டைம் பீரியடில் வந்து எல்லாருமே கொஞ்சம் வந்து இது பண்ணுறாங்க. எலெக்டட் கவர்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பார்லிமெண்ட்ரி அங்கே, அதாவது டூமா இருக்குல்ல, ஸோ அங்கே உள்ள அந்த பார்லிமெண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து இப்படியே இருக்கணும், இந்த டூமை வந்து கலைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து வின்டர் நடக்குது, எந்த ப்ராப்ளம் வேணால் வரலாம், நம்ம வந்து இந்த டூமை வந்து கலைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன ரீசன்னா சாருக்கு தான் வந்து இது வந்து பிடிக்காது, அந்த அளவுக்கு அந்த கிங்குக்கு வந்து பிடிக்காதுல்ல இந்த டூமா. எப்போ பாரு ஏதாவது வந்து அது வந்து டிசால்வ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே டைம் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா ரைட் சைட்லேருந்து எல்லாருமே வந்து லெஃப்ட் சைடு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அப்போ எதுக்காக முக்கியமான ஒரு ரீசன் வந்து இருக்கணும்ல, என்ன ரீசனுக்காக அங்கே வராங்கன்னா இந்த ஃபுட் ஷார்ட்டேஜ் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இந்த வின்டர் டைமில் அவங்களாட்டி வந்து எதுவுமே வந்து வெளியே வந்து போய் எதுவுமே சமாளிக்க முடியல. அதுக்காக வந்து ஒரு 50 ஃபேக்ட்ரிஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே இந்த சைட் மூவ் ஆகி வராங்க. இதை முக்கியமாக யார் வந்து லீட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரைக்கை உமன் தான். ஸோ அதனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அப்படின்ட்டு கொண்டுட்டு வராங்க. இப்போ இதில் ஒரு டவுட் வந்து இருக்கும், நெக்ஸ்ட் டே அதாவது 22 ஃபெப், அதோட நெக்ஸ்ட் டேனா 23 தானே வரும். பட் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து March 8 அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் ஒரு 38 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டேட் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்ட்டுனா. அதை நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இது புரியும். அப்போ உள்ள கேலண்டர் பேசிஸில் வந்து இந்த டேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்ட்டுன்னு. இப்போ இங்கே உள்ள அந்த குவார்ட்டர்ஸில் உள்ள அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மூவ் பண்ணி இங்கே வராங்க. வர விஷயம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அங்கே உள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. பட் அவங்க அந்த அளவுக்கு வந்து எதுவுமே ரொம்பலாம் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்காத மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க எல்லாருமே ஃபேஷனபிள் ஏரியா, அந்த வின்டர் ப்ளஸ் அஃபிஷியல் பில்டிங் அங்கே இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஓகே இது மாதிரி வந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஊரடங்கு, ஒரு கர்ஃப்யூம் வந்து இது பண்ணிடுவோம், அனௌன்ஸ் பண்ணிடுவோம், ஏன்னா அப்போ தான் அவங்களாட்டி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தெரிஞ்ச அந்த ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஈவினிங்கே வந்து எல்லாருமே வந்து ஓகே நம்ம வந்து
டிஸ்பஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் போனவங்க வந்து திரும்ப வந்து அவங்களுடைய இடத்துக்கு போயிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதோடைய நெக்ஸ்ட் டே 24th 25th வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் வராங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, திரும்ப என்ன நம்ம வந்து கர்ஃப்யூ நேற்று போட்டுட்டோம் போயிடுவாங்கன்னு பார்த்தா திரும்ப வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போலீஸ்க்கு வந்து நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரைப்படை நார்மலாக உள்ள போலீஸ் எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க. 25th February. இப்போ இதில் வரவங்களுக்கு டேட் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக நினப்புணுக்குமான்னு கிடையாது. நீங்கள் ஒரு டேட் நினப்பு வச்சிருந்தாலே நெக்ஸ்ட் நடக்குது, என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். 25th February என்ன ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அந்த டூமா வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த டூமா வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து அந்த பொலிட்டீஷியனுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி கோபமாகவும் இருக்குது. ஏன்னா இப்படி எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த டைமில் எதுக்கு வந்து இதை வந்து அவங்க வந்து கலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒர்க்கர்ஸ் அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா திரும்ப இப்போ டூமாவும் கலைஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப இன்னும் ஃபோர்ஸாக வந்து உள்ளே வராங்க. 26th வராங்க. 27th வந்து போலீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல அதை எல்லாத்தையுமே வந்து சூறையாடிடுறாங்க, அடித்து இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாகவே இந்த ரோட்டில் நடக்கிறப்ப என்ன ஸ்லோகன் சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து பிரெட் வேணும், கரெக்டான சம்பளம் வேணும், எங்களுக்கு தேவையான அந்த கரெக்டான ப்ராப்பரான டைமுக்கு பெட்டர் ஹவர்ஸ் எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்ட்டுன்னு, அதுவும் இல்லாமல் டெமோக்ராசி வேணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ரோட்டில் சொல்லிக்கிட்டே தான் வந்து போயிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன இப்போ வந்து போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுமே வந்து அடித்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குதிரைப்படைக்கு வந்து கூப்பிட்றாங்க. அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒர்க்கர்ஸுக்கு அந்த டெமான்ஸ்ட்ரேட் இருக்காங்கல்ல அவங்கள நோக்கி வந்து நீங்கள் வந்து ஃபயர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதில் உள்ள ஒரு ரெஜிமெண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா அது வந்து அப்போஸ் பண்ண இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி ஷூட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து கொன்னுடுறாங்க. ஸோ இதை வந்து கொன்னதுனால என்ன பண்ணுறாங்கன்னா மீதி இருக்கிற 3 அந்த ரெஜிமெண்ட் இருக்காங்களே, ரெஜிமெண்ட்னா ஒவ்வொருத்துக்கும் உள்ள அந்த படை இருப்பாங்களே, ஸோ ஒருத்தவங்க வந்து முடியாதுன்னு சொன்னதுனால அவங்க கொன்னுறதுனால மீதி 3 அந்த ரெஜிமெண்ட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி நம்ம கிட்ட உள்ள ஒரு ஆளையை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளும் வந்து இனிமேல் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும், நம்ம வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் மேலே ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு ஒரு கோபம் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கிங் ஒர்க்கர்ஸ் அண்டு அந்த ஆர்மி அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாருமே சேர்ந்து டூமாவில் வந்து ஒரு கவுன்சில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து அதோடைய நேம் என்னென்னா சோவியத். இது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெட்ரோகார்டில் ஸ்டார்ட் பண்ணதுனால பெட்ரோகார்ட் சோவியத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எல்லாருமே இப்போ அதாவது சோல்ஜர்ஸ் போயிட்டாங்க, அந்த ஸ்ட்ரைக்கர்ஸோட அந்த ஸ்ட்ரைக்கிங் ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி ஒரு பெட்ரோகார்ட் சோவியட் ஒரு கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணதுனால மிலிட்ரி கமாண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிங்குக்கு போய் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் உங்கள் மேலே இன்னும் அது ஒரு கோவத்தில் தான் இருக்காங்க, நீங்கள் இன்னும் இப்படியே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா சரி வராது, டிஸ்மிஸ் பண்ணிடுங்கிறாங்க. இவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு கிங்கும் என்ன பண்ணுறாருன்னா March 2 வந்து அவங்க அட்வைஸை கேட்டுட்டு அவரும் டிஸ்மிஸ் ஆகிடுறாரு. டிஸ்மிஸ் ஆனோன்னே இப்போ என்னவாகுது, இப்போ சோவியத் லீடர்ஸ் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு டூமா லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது இப்போ கவர்மெண்ட் அந்த கிங்குக்கு கீழே தான் எல்லாமே இருந்தது. இப்போ கிங்கை டிஸ்மிஸ் பண்ணிட்டு போனால் அந்த கண்ட்ரியை வந்து ஒரு வழி நடத்தணும்ல, அதுக்காக ஒரு டெம்பரரிக்கு ஒரு கவர்மெண்ட் வருது. அந்த கவர்மெண்ட் நேம் தான் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட். அதில் யார் யார் இருக்காங்கன்னா சோவியத் லீடர்ஸ் அண்ட் டூமா லீடர்ஸ் வந்து இருக்காங்க. இவங்க தான் இனிமேல் வந்து இந்த கண்ட்ரி வந்து ரன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரஷ்யா வந்து இன்னமும் இப்படியே இருக்கக்கூடாது, ரஷ்யாவுக்கு கண்டிப்பாக என்ன வேணும்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும். அது எதை பேஸ் பண்ணி வேணும்னா பேசிஸ் ஆஃப் யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். அதாவது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தப்போ உமன்ஸ்க்கு வந்து ஓட்டிங் கிடையாது, மென்னாக இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி இருந்தால் ஓட்டிங், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இவங்க ஓட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருந்தது. அப்போலாம் எல்லாமே ஓட் பண்ணணும், நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபைனலி என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ்னால February 1917 வந்து கவர்மெண்ட் அதை கிங்குடைய அந்த ரூல் அந்த கிங்குக்கு கீழே உள்ள அந்த கவர்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா டவுன் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் February. இப்போ ஃபெப்ரவரிக்கு அப்புறம் அதாவது இப்போ ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் உருவாயிடுது. இப்போ ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்னா அதில் யார் யார் இருக்காங்கன்னா ஆர்மி அஃபிஷியல் இருக்காங்க, லேண்ட் ஓனர்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட். இவங்களை வச்சு தான் இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. பட் லிபரல்ஸோ சோஷியலிஸ்ட்டோ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா
இந்த மாதிரி இப்போ ஒரு ஆர்மி அஃபிஷியல் இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வந்து எதுக்கு வந்து இது பண்ணணும், இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டாக வேணும், நம்ம வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம், எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்ஸ் அஃபிஷியலான எந்த ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது, அது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இனிமேல் வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரோகாட் சோவியட்டுமே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, எலெக்டட் கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைம் பீரியடில் தான் ஏப்ரல் 1917 போல்ஷிவிக் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, போல்ஷிவிக்கோட லீடர் வந்து யார் அப்படின்னா லெனின். ஸோ அவங்க தானே வந்து போல்ஷிவிக் மென்ஷிவிக் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதோடைய லீடர் வந்து லெனின் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா, கிங் வந்து அப்போவே இந்த மாதிரி வந்திருக்கிறதுனால இவர் வந்து இந்த ரஷ்யாக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாடை விட்டு வெளியே அனுப்பிவிடுவாங்க. இப்போ தான் கிங் ரூல் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் திரும்ப வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா ரஷ்யாக்குள்ளே வந்து என்ட்ராகிறார். என்ட்ரானோடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி 1914 வார் நடந்துக்கிட்டு இருக்குது, இது வந்து நமக்கு வந்து இது வந்து வேணாம், நம்ம இதுலேருந்து வெளியே வந்துடுவோம். என்ன ரீசன்னா, இப்போ ஃபுட் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, நிறைய பேர் வந்து ரெஃப்யூஜிஸ் ஆகிட்டாங்க, நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க, அதனால் நம்ம இதை வந்து இது பண்ண வேணாம். அவர் வந்து கொண்டுட்டு வந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏப்ரல் தீசிஸ் தான். ஸோ இதில் வந்து அவர் 3 விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து போதும், இந்த வார் வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, பெசன்ஸுக்கே அவங்களுடைய லேண்டை வந்து நம்ம வந்து திரும்ப கொடுத்துருவோம், ஸோ அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைஸ் ஆகணும், அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்த சொல்கிறாங்க. இந்த 3 விஷயத்த சொன்ன உடனே என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, நிறைய பேருக்கு, அதாவது போல்ஷிவிக் பார்ட்டியில் உள்ளவங்களுக்கே இது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, பரவாயில்ல இது நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த லீடர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த போல்ஷிவிக் அப்படிங்கிற பார்ட்டியை வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்ட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பட் இவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாலுமே இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே நம்ம வந்து மாற்ற முடியாது. அதை இப்போ உடனே வந்து நம்ம வந்து இப்போ ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் இருக்குது, நம்மளாட்டி வந்து ஒரு போல்ஷிவிக் லீடர்ஸ் மூலிமா ஒரு கவர்மெண்ட் வந்து உடனே இந்த டைம் பீரியடில் கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு ஸ்டார்டிங்கில் நினைக்கிறாங்க. பட் போக போக அந்த கவர்மெண்ட் நடந்துக்கிற விஷயம் அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, ஓகே இந்த டைம் தான் கரெக்டான டைம், நம்ம போல்ஷிவிக் லீடர்ஸ் மூலிமா போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் இல்லாமல் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, எங்கே பார்த்தாலுமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கமிட்டி வந்து உருவாகுது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியலில் வந்து ஃபேக்ட்ரி கமிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஷின் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியலில் வந்து என்ன நடக்குது, அவங்களுடைய வேஜஸ் என்ன, எவ்வளோ டைம் கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்மியில் வந்து சோல்ஜர்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அதேமாதிரி கண்ட்ரி சைடு பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் கமிட்டி அப்படிங்கிறது உருவாகுது. லேண்ட் கமிட்டி வந்து யார் வந்து கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனரி லீடர்ஸ் இருக்காங்களா, அவங்களையும் பெசன்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லேண்ட் கமிட்டி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க பெசன்ஸை, நீங்கள் வந்து இப்படியே இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய லேண்டை வந்து நீங்கள் திரும்ப வாங்குங்க, உங்களுக்குன்னு லேண்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வராங்க. அப்போ ஃபேக்ட்ரி கமிட்டி, சோல்ஜர்ஸ் கமிட்டி, லேண்ட் கமிட்டி, அது மாதிரி 3 வகையான கமிட்டி வந்து உருவாகுது. இந்த ஆல் ரஷ்யன் காங்கிரஸ் இது வந்து ஜூனில் வந்து நடக்குது. இதுக்காக 500 சோவியட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்து ஆல் ரஷ்யன் காங்கிரஸ் அந்த மீட்டிங்கில் போய் கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்ன இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க, அப்போ இவங்க வந்து இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுறோம்ல ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டு, இதுக்கு வந்து தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணக்கூடாது, இனிமேல் இவங்கள வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணணும், இவங்க இனிமேல் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, இல்லை வேறு எந்த மாதிரியான விஷயம் பண்ணாலும் இவங்களை உடனே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி போல்ஷிவிக் பார்ட்டி மூலயமா ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது மற்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது அவங்களுடைய பார்ட்டிக்கு சப்போர்ட்டாக ஏதாவது பேசினாலும், இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அவங்க மேலே ஃபயர் பண்ணுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்கள வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஜூலை 1917 நிறைய மெம்பர்ஸ் வந்து டிப்ரெஸ் ஆகுறாங்க, நிறைய பேர் வந்து அந்த இடத்த விட்டே வந்து வெளியில் வந்து ஓடி போய் நொழிஞ்சுக்கிறாங்க, இவங்களுக்கு தெரியாமல் தன்னை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் த ரெவல்யூஷன் ஆஃப் அக்டோபர் 1917. இப்போ என்ன ஆகுது,
ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டுக்கும் போல்ஷிவிக்குக்கும் இடையில ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து போய்க்கிட்டே இருக்குது. இப்போ ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் எப்படி வந்து போல்ஷிவிக்கை பார்த்துட்டு ஒரு பயம் இருக்கோ இவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்கன்னு, அதேமாதிரி லெனினுக்கும் இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு பயம் வருது. நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இவங்க டிக்டர்ஷிப் ஆகிடுவாங்க. அதாவது இவங்களுக்கு கீழே இவங்களுக்கு அதிகாரம் வந்து இவங்களுக்கு கீழேயே எல்லாமே வரா மாதிரியான ஒரு நிலைமை வந்து வந்துடும். நம்ம இனிமேலும் இப்படி இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத செப்டம்பரில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ போல்ஷிவிக்கோட சப்போர்ட்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் தானே இருப்பாங்க. அவங்க ஒரு இந்த இடம் அப்படின்னு கிடையாது. அவங்க எங்கெங்கே ஆர்மியில் இருக்கலாம், சோவியட் ஃபேக்ட்ரிஸ், இது மாதிரி எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாயின் ஆகி எப்படி வந்து இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு கீழே வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசுகிறாங்க. 1917 அக்டோபர் 16 வந்து என்ன ஆகுது அப்படின்னா பெட்ரோகாட், சோவியத் அண்ட் போல்ஷிவிக் பார்ட்டி இவங்க 2 பேருமே சேர்ந்து பவரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படியாவது வந்து சீஸ் பண்ணணும். அதுக்காக அவங்க வந்து மிலிட்ரி ரெவல்யூஷனரி கமிட்டி ஒன்றை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் நம்ம கண்ட்ரோல் கீழே கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு சீக்ரெட்டாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயத்தையும் அவங்க வெளியே சொல்லலை. முக்கியமாக எந்த டேட்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் எதுவும் சொல்லலை. இது சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. இந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்சோடனே பட் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல, பட் ஏதோ நடக்குது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரூப்ஸ்க்கு வந்து சொல்லிவிடுறாங்க, ஆர்மிக்கு வந்து சொல்லிவிடுறாங்க, நீங்கள் உள்ளே வாங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு எங்கே நமக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டுன்னு இவங்க வந்து அந்த இடத்த விட்டு வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து போயிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா ஏர்லி மார்னிங்கே வந்து மிலிட்ரி மேன், அதாவது இப்போ என்னதான் வந்து மிலிட்ரி ரெவல்யூஷனரி கமிட்டி வந்து இருந்தாலும் அதில் வந்து பாதி பேர் தானே, அதில் வந்து கொஞ்சம் பேர் தானே அந்த போல்ஷிவிக் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மீதி பேர் வந்து நம்ம வந்து ஆர்மியில் இருக்கோம், நம்ம கவர்மெண்ட்டுக்கு லாயலாக இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போல்ஷிவிக் கூட பில்டிங்ஸ், அவங்களுடைய நியூஸ் பேப்பர் பில்டிங்ஸ் இருக்குல்ல, அது 2 பேர் வந்து 2 பில்டிங் வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே கவர்மெண்ட் அஃபிஷியல் கவர்மெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் டெலிகிராம் ஆஃபீஸ், டெலிஃபோன் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் வின்டர் பேலஸ், இது எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு இவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ போல்ஷிவிக்கோட 2 பில்டிங்கை வந்து அவங்க சீஸ் பண்ணதுனால மிலிட்ரி ரெவல்யூஷனரி கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா ஓகே இவங்க சீஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அங்கே உள்ள மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபஸ்ட்டு பண்ணதுனால இவங்க அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இவங்களும் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கிறப்ப வின்டர் பேலஸில் உள்ள ஷிப் அவுரோரா அப்படிங்கிற ஷிப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபயர் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஷிப் வந்து அங்கங்கே அந்த மிலிட்ரியோட அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அங்கே போய் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஷிப் வந்து வேறு ஷிப்ஸ் வந்து அங்கங்கே போய் வந்து அவங்க வந்து செட்டில் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஃபுல்லாகவே என்ன ஆகுது அப்படின்னா இந்த கமிட்டியோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடுது. எங்கே பார்த்தாலும் அவங்களோட ஷிப் வந்து வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் அவுரோரா ஷிப்பையும் வந்து அவங்க வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மிலிட்ரி ரெவல்யூஷனரி கமிட்டிக்கு கீழே வந்து வர ஆரம்பிக்குது. வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இனிமேல் நம்மளாட்டி எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க ஆட்டோமேட்டிக்காக போய் சரண்டர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆல் ரஷ்யன் காங்கிரஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ரோகார்டில் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு ஓகே போல்ஷிவிக் பண்ண ஆக்ஷன் வந்து கரெக்டு தான், அவங்க கரெக்டாக தான் போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இங்கே நடந்த இந்த பெட்ரோகார்டில் மட்டும் நடந்த விஷயம் எங்கே பார்த்தாலும் நடக்க ஆரம்பிக்குது. ஹெவி ஃபைட்டிங் வந்து நடக்குது. மாஸ்கோவில் எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த ஃபைட் நடக்குது. ஃபைனலாக டிசம்பர் மந்த் என்ன ஆகுது அப்படின்னா போல்ஷிவிக் வந்து மாஸ்கோ அண்ட் பெட்ரோகார்டு ஏரியா ஃபுல்லாகவே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து கீழே கொண்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ இவங்க நினச்ச மாதிரி அந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டை வந்து ஃபுல்லாகவே எடுத்துட்டு இவங்களுடைய கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிசம்பரில் வந்து ஃபுல்லாகவே மாஸ்கோ அந்த பெட்ரோகார்டு ஏரியாவை இவங்க ஃபுல் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டுட்டு வந்துடுறாங்க. இங்கே சம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போ வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத இதை வந்து நீங்கள் கொஞ்சம் படித்து மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயர் என்னென்ன எந்த மாதிரியான அப்படின்ட்டுன்னு இதை மட்டும் நீங்கள் வந்து வச்சுருந்தாலே மீதி எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சிருந்தாலே போதும். ஃபுல்லாக அதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு மினிஸ்டரோட நேமாக இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி ரொம்ப பாயிண்டிங்காக வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிறப்ப உங்களுடைய டேட்ஸ் வந்து உங்களுடைய மெயின்ஸ்க்கு நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா
இந்த டேட்டில் வந்து என்ன நடந்தது அதை பற்றி ஒரு கிறிஸ்பியாக உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அதை வச்சு நீங்களாக தான் வந்து எழுத போகிறீங்க. அதனால் இந்த டேட்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து அக்டோபர் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.